المتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله سبحانه وتعالى وآخرين مقرنين في الأسفار. صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பெருமையால் தொடர்ந்து தராவிக்கு தொழக்கூடிய நல்ல பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான். அந்த வகையில் நாம் எல்லாம் பாக்கியமானவர்கள். அல்லாஹ் அந்த பாக்கியங்களை தொடர்ந்து நம்முடைய சந்ததிகளுக்கும் உயிருள்ள வரையிலும் கொடுப்பானாக. கண்ணியமானவர்களே, இது ஓதப்பட்ட வசனங்களில் சூரத்து ஸாதுடைய ஒரு வசனம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், வாஃபிரீன முகர்ரீன ஃபில் அஸ்வார், இறைவா, இது போன்ற ஆட்சி அதிகாரங்களை நீ வேறு யாருக்கும் இனிமேல் கொடுக்கவே கூடாது என்பதாக துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சியை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி போன்று இனிமேல் யாருக்குமே கொடுக்கப்படாது என்ற அளவுக்குண்டான மிகப்பெரிய ஆட்சிகள் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் அவருடைய துவாக்களை கபூல் செய்தும் கொண்டான். இந்த ஆயத்திற்கு கீழாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஆட்சி போன்று வேறு யாருக்கும் ஆட்சி கொடுக்கப்படவில்லை என்பதை தாண்டி முஃபஸ்ஸிரீன்கள் மிக அழகாக துவாவுடைய வசனங்களை சொல்லி காண்பிக்கிறார். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே ஏன் துவா செய்ய வேண்டும், துவா செய்வதனால் அல்லாஹ்விற்கு என்ன கிடைக்கிறது? ஏன்னா அவன் தான் துவா செஞ்சு அவன் தான் எல்லாத்தையும் கொடுக்குறான். நம்ம கேட்டு தான் கொடுக்கணுங்கிற நிர்பந்தங்களும் அவனுக்கு கிடையாது. கேட்காமலும் அல்லாஹ்வால் கொடுக்க முடியும், கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான். நிறைய கேட்காம தான் இருக்கிறோம், அப்படி தானே? துவா செய்கிறது தொழுகைக்கு பிறகு மட்டும் தான் கேட்குறோம். ஏதாவது கஷ்டம் வந்தால் மட்டும் தான் துவா செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் டெய்லி நமக்கு உணவளிக்கிறான், கேட்குறது இல்லை. நம்ம டெய்லி சுவாசிக்கிறோம், நொடிக்கு நொடி சுவாசிக்கிறோம். யாரெல்லாம் ஒவ்வொரு நொடியும் நான் கேட்கல, யாரெல்லாம் சுவாசிக்க காற்று கொடுன்னு கேட்குறது இல்லை, ஆனால் அல்லாஹ் கொடுக்குறான். ஏதாவது நடக்கக்கூடிய வாய்ப்பு கொடுன்னு கேட்குறோம், கேட்கறது இல்லை, ஆனால் நடக்க வைக்கிறான், அல்லாஹ் பேச வைக்கிறான். அதனால் கேட்பது என்பது என்னவென்றால், அல்லாஹ் கேட்டு நம்மெல்லாம் கேட்டு தான் அல்லாஹ் கொடுக்கணுங்கிற நிர்பந்தங்களும் அல்லாஹ் கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பொழுது என்ன சிந்தனைகளோடு கேட்க வேண்டும் என்றால், நான் உன்னுடைய அடிமை ரப்பே என்ற சிந்தனைகளோடு கேட்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்ராவுடைய பயணத்திற்கு, மேராஜுடைய பயணத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது நபியை அல்லாஹ் இப்படி வர்ணிக்கிறான், என்னுடைய அடிமையை நாங்கள் அழைத்து சென்றோம் சொல்லி. சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. நபிக்கு எவ்வளவோ பேர் இருக்கு. முஹம்மதுன்னு பேர் இருக்கு, அஹ்மதுன்னு பேர் இருக்கு, காசிம்னு பேர் இருக்கு, என்னெல்லாமோ நிறைய பேர்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் என்னுடைய அடிமையை அழைத்து சென்றேன். அப்படி என்றால் நான் இறைவன், நான் தான் எஜமான் என்பதை நிரூபிக்கக்கூடிய எல்லா செயல்களும் ரப்புக்கு பிடிக்கும். நீ இறைவன், நீ தான் ரப்பு, நான் யாரு? அடிமை என்று நிரூபிக்கக்கூடிய எல்லா செயல்களும் ரப்புக்கு பிடித்தமாக இருப்பது. அதிலும் குறிப்பாக அல்லாஹ்விடத்திலே கையேந்தக்கூடிய பழக்கம் இருக்கிறது. அது மீண்டும் மீண்டும் என்ன பழக்கத்தை சொல்லித் தருகிறது? யா அல்லாஹ், நீ தான் எஜமானன், நான் உன்னுடைய அடிமை என்ற நிலைப்பாட்டை திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. சில பேர் சொல்கிறாங்க, நான் துவா கேட்குறேன், ஆனால் ஒப்புக்கொள்ளப்படுறதாகவே இல்லை. நான் துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன், நான் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஹதீஸின் எழுதுறாங்க, துவாவுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. துவா செய்யும் போது அல்லாஹ் என்ன செய்யணும், ஏன் இந்த ஃபேன் இப்படி மெதுவாக சொல்லுது, யாழ்லா யாழ்லா, இது இப்படியும் துவா இருக்குது. என்ன பேசி போல இன்னைக்கு என்னாச்சு, இதாகிடுச்சு உங்களுக்குன்னா, இப்படி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். தமிழ்லையும் அரபிலையும் சில பேர் இங்கிலீஷில் தெரிஞ்சவங்க இங்கிலீஷில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யுது, இந்த லைட் ஒரு சூடாக இருக்கும், ரொம்ப ஹீட்டாக. இப்படி பள்ளிவாசல் இருக்கானா நான் இவ்வளோ யோசிச்சு சொல்கிறேன். வீட்டில் தொழுதா, வேறு எங்கேயாவது தொழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா, வியாபார ஸ்தலங்களில் தொழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் நம்முடைய துவாக்களுடைய அந்த மதிப்புகளை நாம் பார்த்துக்கொள்ளணும். அதனால் துவா செய்கின்ற பொழுது இறைவா முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இறைவா நீ எஜமானன், நான் அடிமைங்கிற உணர்வுகளோடு துவா செய்யக்கூடிய மனிதர்களுடைய துவாக்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்ளாமல் இல்லை. ஒரு நேரத்தில் ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சம்பவங்களை இதற்கு கீழே எழுதுகிறார்கள். நபி அவர்களுடைய போருடைய அடிப்படையில், போருக்கு வாங்கன்னு சொன்ன அடிப்படையில், ஒரு போரில் அதற்கு ஆசிம் ரலியல்லாஹு அவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆண்களை எல்லாம் கொலை செய்து விடுகிறார்கள். இஸ்லாமிய படையில் இருந்த ஆசிம் ரலியல்லாஹு அவர்கள் எதிரி படையில் இருந்த ஒரு குடும்பத்துடைய ஆண்களை எல்லாம்
பாப்பாவை, கணவனை, பசங்களை தன்னந்தனியாக அந்த பெண்மணியை ஆக்குகின்ற அளவுக்குண்டான போர் சூழ்நிலைகள். அந்த கணவனையும் இழந்து 2 பிள்ளைகளையும் இழந்து தகப்பனையும் இழந்த அந்த பெண்மணி போர்க்களத்திலே ஓடி வந்து ஏதோ ஒரு தன்னுடைய மகனை மடியில் வச்சு கேட்குறாங்க, யார் உங்களை இப்படி ஏதாவது வாரிசே இல்லாமல் ஆக்குறது, நம் குடும்பத்துடைய வாரிசே இல்லாமல் ஆக்குனது யார் என்பதாக சொல்கின்ற பொழுது அதாவது ஆசிம் ரலியல்லாஹு பக்கத்தை வந்து சொன்னாங்க, நான் தான் கொலை செஞ்சேன்னு சொன்னாங்க. இஸ்லாத்திற்காக வேண்டி நான் தான் செஞ்சேன் என்பதாக சொல்கின்ற பொழுது சுலாலா, அந்த பெண்மணி பேர் சுலாஃபா பின்த் சஅத் அந்த பெண்மணியுடைய பேர். அந்த பெண்மணி அழுது கொண்டே செஞ்சுட்டாங்க. மக்கால போனதுக்கப்புறம் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க, ஆசிமுடைய தலையை கொண்டு வரவங்க 100 ஒட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு கொடுக்கப்பட்ட விலையை போன்று விலை கொடுக்கப்பட்ட ஒரே சஹாபி ஆசிம் ரலியல்லாஹு. மக்கால பேசிக்கிட்டாங்க. இதை சுலாபா இப்படி அறிவித்த பிறகு மக்கால பேசுகிறாங்க, நபியுடைய தலைக்கு கொடுக்கப்பட்ட விலை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஆசிம் ரலியல்லாஹு கொடுக்கப்பட்டிருக்குது, அவரை தேடி அலைங்க. இதே நேரங்களில் இன்னொரு புறத்தில் இருந்து 2 குழுக்கள் நபிகிட்ட வந்து யாரை சொல்றதை நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி ஒரு 4 பேர் ஒரு 5 பேர் என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு மார்க்கம் சொல்லித் தருவதற்காக தாங்கன்னு கேட்டாங்க. அதில் ஆசிம் ரலியல்லாஹு அவர்களை விசாசம் அனுப்புகிறாங்க. ஆனால் வந்திருந்த கூட்டம் அவ்வளவு மோசமான நிகழ்வுகளை ஏற்படுத்துச்சு. என்னன்னு சொன்னால், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய எல்லாரையும் கொலை செய்யுன்ற நோக்கத்தில் ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டினாங்க. இருந்த எல்லாரும் இஸ்லாமியர்கள் வெறும் 6 பேர் 7 பேர். அங்கே ஒரு பெரிய கூட்டம் ஒரு மலை மேலே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இங்கேருந்து சொல்கிறாங்க, அந்த எதிரிகள் சொல்கிறாங்க, உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம், உங்களை பிடிச்சி மக்காவாசியில கொடுத்துட்டு நாங்கள் சன்மானம் வாங்கிக்கிட்டு தான் உங்களை கூட்டு வந்திருக்கோம், மற்றபடி உங்களை கொலை செய்ய மாட்டோம் என்பதாக சொல்கிறாங்க. சரி, உண்மையை தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அம்பால் தாக்குதல் நடத்தப்பட்டு இஸ்லாமியர்கள் எல்லோருமே கொலை செய்யப்படுகிறார்கள். 6-7 பேரும். 2 பேர் தான் மிச்சம். சுபைப் ரலியல்லாஹு இன்னொரு சஹாபி, 2 பேர் தான் மிச்சமானவர்கள். அப்போது இந்த இறந்து கிடக்கக்கூடிய சடலங்களை எல்லாம் பார்த்துவிட்டு மக்காவாசியில் ஒருத்தர், ஆசிமுடைய சடலம் இங்கே தான் கிடக்குது, எப்படியாவது அதை தலையை வெட்டி சுலாஃபா பின்கிட்ட கொடுத்து 100 ஒட்டகங்களை வாங்கி கொள்ள வேண்டும் என்பதாக எதிர்பார்க்கிறார். எதிர்பார்த்து கொஞ்ச நேரம் கழித்து பக்கத்தில் போகலான்னு பார்த்தா வண்டு மாதிரி அல்லது தேனி மாதிரி ஒரு வஸ்து, ஒரு பூச்சி, அது அவருடைய உடம்பை அதிகமாக சுற்றி கொண்டே இருக்கிற, அதை நெருங்க முடியலை. சரி, காலையில் பார்த்தாங்க, சாயந்தரம் பார்த்தாங்க, மதியானம் பார்த்தாங்க. எப்பெல்லாம் ஆசிம் ரலியல்லாஹுடைய உடம்பு பக்கத்தில் போய் தலையை வெட்டலான்னு நினைக்கிறாங்களோ அப்போவெல்லாம் அந்த வண்டு திரும்ப வந்துடுது, அந்த தேனி திரும்ப வந்து என்ன செய்யுது, அவருடைய உடம்புகளை அப்படியே யாரும் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு ஆக்குது. பிறகு இரவு முழுவதும் மழை பெய்தது, மழையில் அவருடைய உடல் அடித்து செல்லப்பட்டது. அந்த உடல் யாருக்கும் கிடைக்கப்படவே இல்லை. ஹதரத் உமர் ரலியல்லாஹு இந்த சம்பவம் கிடைக்கப்பட்ட பிறகு ஹதரத் உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் ஆசிம் இப்படி துவா செய்ய பார்த்திருக்கிறேன், யா அல்லாஹ் என்னுடைய உடலை என்ன செய்யாத, காஃபிர்களிடத்தில் ஒப்படைத்து விடாதே. எப்போதும் ஆசிம் துவா செஞ்சு கொண்டே இருப்பார், யா அல்லாஹ் என்னுடைய உடலை, என்னுடைய உயிரை காஃபிருடைய கையிலே ஒப்படைத்து விடாது என்பதாக துவா செய்து கொண்டே இருப்பார். அதனுடைய வெளிப்பாடு தான் இது என்பதாக அந்த ஆசிம் ரலியல்லாஹு அவர்களை பற்றி அதாவது உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஒரு நிகழ்வுக்காக வேண்டி பெரிய போரை ஏற்படுத்தினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரம்பு மீறியதற்காக. அது ஒரு பெரிய நீண்ட நிறைய சம்பவம். ஆகவே துவாவுடைய அமல் இருக்கிறதே, தொடர்ந்து நாம் எதை கேட்டுக்கொண்டே இருப்போமோ ரப்பு அதை நமக்கு நிச்சயமாக கொடுத்து விடுவான். அது யார் துவா செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் வானவர்களால் கவனிக்கப்படுகிறார்கள். ஒரு நேரத்தில் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிகிட்ட வஹி விஷயமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு நடந்து போகிறாங்க. அது ஜிப்ரீல் கேட்குறாங்க, இவர் அபூதர் கிஃபாரி தானே அப்படின்னு. ஆமாம், அவர் எப்படி உங்களுக்கு தெரியும் என்பதாக அந்த பிரஸ்தாபம் வருகின்ற பொழுது அவர் எப்பொழுதும் அல்லாஹ்விடத்தை துவா செய்து கொண்டே இருக்கார். அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டே இருக்கிறான். அது மிகச்சிறந்த துவா என்பதாக சொல்லி காட்டுகிறார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்கே வாங்க அபூதருக்கு வாங்க, என்ன துவா நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களாமா, அல்லாஹ் அங்கீகரிச்சுக்கிட்டே இருக்கிறானாமா, மிகச்சிறந்த வார்த்தைகளாமா. அதற்கு ஜிப்ரீல் சொல்கிறார்களே,
என்பதாக கேட்கின்ற பொழுது சொல்லி காண்பித்தார்கள். யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்ற பொழுது தஸ்பீஹ் செய்கிறேன், தஹ்லீல் செய்கிறேன், தக்பீர் சொல்கிறேன், அல்லாஹு அக்பர் சொல்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறேன், சுப்ஹான் அல்லாஹ் சொல்கிறேன், எல்லாம் சொல்லிட்டு யா அல்லாஹ் நான் இப்படி துஆ செய்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் தாயிமா, யா அல்லாஹ் நிறைவாக எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஈமானை தருவாயாக. வஅஸ்அலுக கல்பன் ஹாஷிஆ, யா அல்லாஹ் உனக்கு பயப்படக்கூடிய உள்ளத்தை கொடுப்பாயாக. அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, யா அல்லாஹ் பயந்தரக்கூடிய கல்வியை தருவாயாக. வஅஸ்அலுக யகீனன் சாதிகா, உன்னையே நம்பக்கூடிய உண்மையாக நம்பக்கூடிய யகீனை கொடுப்பாயாக. வஅஸ்அலுக தீனன் கையிமா, நிரந்தரமான தீனை எனக்கு கொடுப்பாயாக. வஅஸ்அலுக ஆஃபியத மின் குல்லி பலியா, எல்லா சோதனைகளிலும் எனக்கு ஆஃபியத்தை கொடுப்பாயாக. வஅஸ்அலுக தமாமல் ஆஃபியா, முழுமையான ஆஃபியத்தை கொடுப்பாயாக. வஅஸ்அலுக தவாமல் ஆஃபியா, எப்பொழுதும் நிரந்தரமான ஆஃபியத்தை கொடுப்பாயாக. வஅஸ்அலுக ஷுக்ர அலல் ஆஃபியா, இறைவா ஆஃபியத்தின் மீது நன்றி செலுத்தக்கூடிய நசீபை கொடுப்பாயாக. வஅஸ்அலுக கினன் அனின் நாஸ், யா அல்லாஹ் மக்களை விட்டும் நான் தேவையற்றவனாக இருப்பதற்கு நீ உதவி செய்வாயாக. இந்த 10 வசனங்களை நான் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அபூதர் கைஃபாரி சொல்கிறாங்க. இது எல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, எந்த உம்மத்து யார் உங்களுடைய உம்மத்து இந்த துவாக்களை ஓதுகிறார்களோ அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். பாலையுடைய மண்களுடைய துகள்கள் அளவுகளில் பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும். யாருடைய உள்ளத்தில் இந்த 10 வசனங்களும் 10 வார்த்தைகளும் இருக்கிறதோ அவர்களுக்காக 2 வானவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்காக சொர்க்கத்துடைய வாசகங்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. சொல்வார்களாம், ஓ அல்லாஹ்வின் நேசம் பெற்றவரே, சொர்க்கத்தில் எந்த வாசல் வேண்டுமானாலும் நீங்கள் நுழைந்து கொள்ள என்பதாக சொல்லப்படும் என்பதாக ஹதீஸில் பார்க்கிறோம். சின்ன சின்ன வாசகங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பதில் நாம் நிராசை ஆகிடாமல், அதே மாதிரி யார் நிராசை அடைவார்கள் என்றால் காஃபிர்கள் தான் நிராசை அடைவார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்கறதுல நிராசை அடைவது இருக்கிறது அது நல்ல பழக்கம் அல்ல. நான் எவ்வளோ கேட்டால் நல்லா தரமாட்டுக்கிறாங்கிற வார்த்தையை சொல்வதோ அதை நினைப்பதோ சரியான வார்த்தைகளே கிடையாது. அது குஃப்ரை நெருக்கி வைக்கக்கூடிய வார்த்தைகள். அதனால் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய சமயங்களில் குறிப்பாக முதலாக நாம் செய்ய வேண்டிய அமல் என்ன தெரியுமா? நான் அடிமை, நீ அல்லாஹ் என்ற உணர்வுகள் இருக்க வேண்டும். ஒதுவோட கேட்கணும், கிபிலாவை நோக்கி கேட்கணும், துவா செய்கிற கவனங்களோடு கேட்கணும். அப்படி செய்துன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலே கேட்டு பெறக்கூடிய நல்ல வாக்கியம் பெற்ற ஜெயசிறுகளாக எமையும் உங்களையும் மீண்டெடுத்த பெற்றோர்களையும் உடைய சந்ததிகளையும் ஆக்கியல் புரிவானாக. வாசல் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.